ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி இண்டியன் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குறைகள் நிறைவேறவில்லையா, உங்கள் கிராமத்தில் குறைகளை நேரடியாக சிஎம்கே அனுப்பலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துக்கிற போகிறோம். அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்க்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்களுக்கான வீடியோ மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் மற்றவங்க பார்க்குறவங்களும் இந்த வீடியோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ஊரில், அதாவது உங்கள் கிராமத்தில் என்னென்ன நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்காங்க, எடுக்கலை அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய சிஎம்க்கு, அதாவது நம்ம தமிழ்நாடு சிஎம்க்கு டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தகவல் தெரிவிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன ரீசனுங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் அந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமத்தில் உள்ள நிறை குறைகளை எப்படி சிஎம்க்கு நம்ம அனுப்பிச்சி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்கள் கிராம சபையோட தீர்மான ஜெராக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு பார்த்தீங்கன்னா அனுப்ப முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். உங்களுடைய கிராமத்தில் உள்ள தீர்மானங்கள் நடந்திருக்கா நடக்கலையா, அதுக்கு நீங்கள் தான் பார்க்கணும். அதுக்கு அந்த நகல், அந்த ஜெராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழக ஊராட்சி சட்டம் 1994 அரசாணை 190 படி ஊராட்சி செயலாளரிடம் மனு எழுதி கொடுத்து கிராம சபை தீர்ப்பாணையின் நகலை பெறலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடு. இது மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த தீர்ப்பாணையோட ஜெராக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக படித்தவங்க தான் பார்த்துப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது உங்கள் செயலாளர்கிட்ட மனு எழுதி கொடுத்து எப்படியாவது வாங்கிடுங்க. வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன இதெல்லாம் நடந்திருக்கு உங்கள் கிராமத்தில், என்னென்னலாம் இன்னும் குறைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக், அதாவது உங்கள் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா புகார் தெரிவிக்கலாம். அதாவது மனு எழுதி கொடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். அவங்களும் இதை எடுக்கலை அப்படிங்கிற ரீசன் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா யாரையும் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அவசியமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம்க்கே போய் நீங்கள் தகவல் சொல்ல முடியும். சிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருப்பாங்க. நம்ம எப்படி டேரெக்டாக இங்கே போக முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் சென்னைக்கு போக தேவை கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சிஎம்க்கு அனுப்பலாம். நம்ம சென்னைக்கு போனாலுமே சிஎம் நம்மளால் பார்க்க முடியாது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ ஆன்லைனில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குறை நிறைகளை அனுப்ப போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க. உங்களுடைய குறையை சிஎம்க்கு நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக உங்களுக்கு ஒரு ஐடி தேவைப்படும். அது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டுக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேசிக் உங்களோட டீட்டெயில் தான் கேட்பாங்க. அதாவது உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய அப்பா பேர் என்ன, நீங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அட்ரெஸ்ஸு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, எந்த தாலுக்காவில் இருக்கீங்க, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய பின்கோடு, இதை மட்டும்தான் கேட்பாங்க. எல்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண உடனே வந்துடும். அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டோ இல்லை ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பிற்காலத்துக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதாவது உங்களுடைய கிராமத்தில் நிறைகள் குறைகள் சிஎம்க்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அது எடுத்து வச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன்.
நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஹோம்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் யுவர் கிரேட் அதுக்கு வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி நீங்கள் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. தனித்தனியாக பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன கேட்டகரியோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஜூரிஸ்ங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தேவை, அதாவது உங்களுடைய கிராம சபையில் வந்து என்ன ஒரு நிறைகளோ குறைகளோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கேப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடு வந்து இருக்கும். இந்த கோடு வந்து கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல கொடுத்துட்டு சப்மிட்ங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கான அந்த ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1 ஆர் 2 வீக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குறைய வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பண்ணிட்டு நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. நல்லாவே வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வெப்சைட்டில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் தயவு செய்து தயங்காமல் உங்களுடைய ஊரில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளமேட்டிக்கோ அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நிறையா படித்து அண்டு படிக்காத ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது, நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்குதா அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு. நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வந்து அவசியம் யாருக்குமே இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நண்பர் இருந்தால் அந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு எதை பற்றின வீடியோ வந்து வேணும் அப்படிங்கிற வந்து தெரியப்படுத்திங்கன்னா அதுக்கான வீடியோ வந்து நான் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களை வந்து ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.